ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒகேனக்கல் போகிறேன். ஒன் டே ரைட். என்னோடய காலேஜ் மேட் அப்புறம் என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸோடு போகிறேன். ஒரு ஏழு பேர் போகிறோம், 8 பேர் போகிறோம். இப்போ சேலம்லேருந்து கிளம்பி ஸ்டீல் பிளான்ட் அங்கே வந்துட்டேன். செகண்ட் கேட்டு வந்துட்டோம். ஒரு 9-10 அந்த பக்கம் கிளம்பணும். இங்கேருந்து நாங்கள் 6 பேர் போகிறோம். அண்ட் இல்லை சொல்லியாச்சு. இங்கேருந்து நாங்கள் 6 பேர் போகிறோம். அப்புறம் தாரமங்கலத்தில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவானுங்க, சூர்யா, ரஞ்சித். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆஃபீஸ் மேட்ஸ் கிருஷ்ணகிரி ட்ரிப் இந்த சேனலில் இருக்கும். கேஆர்பி டேம் ஒரு ரைட் வீடியோ இருக்கும், அதில் வந்திருப்பாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா, ரஞ்சித் அவனுங்களை தெரியும்னு நினைக்கிறேன். மேபி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு கம்பைன் கொலாப் வாட் எவர். எப்படியும் நாங்கள் போகிறதுக்கு ஒரு 11:30 12 கூட ஆகலாம். பொறுமையாக போயிட்டுருக்கோம். கண்டினியூ. ஹாய். ஸோ எல்லோரும் மீட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போது மேச்சேரி தாண்டி போயிட்டுருக்கோம். மேச்சேரி ரூட்டில் போயிட்டுருக்கோம். மேச்சேரி இன்னும் தாண்டல. ஸோ இப்போ தான் ஹைவேஸ் டச் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒன்லி ஹைவேஸ் போகும்போது. எப்படியே மேச்சேரியில் ஒரு ஸ்டாப் இருக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக ஒகேனக்கல் தான். நடுவில் எங்கேயும் நிறுத்தினா நிறுத்துவோம். இப்போ தான் எங்களால் பேசே பிடிக்க முடியுது. இது வரைக்கும் 60-50 அந்த மாதிரி தான் வந்துட்டுருந்தோம். இங்கே நாங்கள் 4 பைக் போகிறோம். பின்னாடி ஒரு பைக் வந்துட்டுருக்கு. மேச்சேரியில் அந்த பைக்கை விட்டுட்டு இந்த 4 பைக்கில் 8 பேர் போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நான், சூர்யா, ரஞ்சித் 3 பேர் போவோம். ஸோ இப்போ ஆஃபீஸ் மேட்சும் சேர்ந்துட்டாங்க. அதனால் இப்போ 8 பேர் இருக்கோம். என் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ரூட் ஆக்சுவலாக தெரியும். எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாடா, போயிருக்கேன். அந்த மரத்துக்கடியில் போடலாம். அந்த பக்கம் ஏன் போகணும்? இந்த பக்கமே நிற்கலாம். வாடா, இருக்குடா. ஃபோட்டோலடா கேமரா இருக்கு ப்ரோ. இருக்கு. இந்த ரோட் பெருசாக இருக்குல்ல, அதனால் நாங்கள் 60, 80, 90 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். டிராஃபிக் பெருசாக இல்லை. முன்னாடி ஒரு பைக் போயிடுச்சு, பின்னாடி 2 பைக் வந்துட்டுருக்கு. நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன். ஸோ இதுதான் காட் செக்ஷன். ஒரு சின்னதாக ஒரு காட் செக்ஷன் இருக்கும் இங்கே. இது நல்லாயிருக்கும். பெருசாக டிராஃபிக்கும் இது இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாம். இந்த ரோட்காக தான் இந்த பக்கம் வந்தோம். அப்படி இல்லைனா நாங்கள் ஹைவேஸ்லேயே போயிருப்போம். நல்லா இருக்கா? வாடா. இந்த ஒரு காட் செக்ஷன். இங்கே கீழே இறங்கி அங்கே ஒரு வில்லேஜ் தெரியுதா, அந்த வில்லேஜ் தாண்டி மறுபடியும் மேலே ஏறுவோம். இன்னும் பெண்ணாகிறதுக்கு 27 கிலோமீட்டர்ஸ்.
ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருக்கும் அவ்வளோதான். அதுக்குள்ளே 2 ஸ்டாப்பு. மணி இப்போவே 11:30 ஆயிடுச்சு. எப்படி நாங்கள் போய் சேர்றதுக்கு 12:30 1 o'clock ஆயிரும். நெக்ஸ்ட்டு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது, டேரெக்டாக ஒகேனக்கல் தான் சொல்லியிருக்கோம். சரியில்லை என்ன ஆக போகுதுன்னு. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இப்போ கடைசியாக போயிட்டுருக்கேன். வரட்டும். ஸோ இப்போ நாங்கள் பெண்ணாகரமில் இருக்கோம். அப்ராக்ஸ் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். அவங்க வந்துட்டுருக்காங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். இன்னும் எப்படி ஒரு 12 ஆகுது. எப்படின்னு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் போயிடலாம். 20:30 போயிடலாம். நாங்கள் சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1:30 சாப்பிட கொடுத்துட்டு 1:32 பக்கமாக வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம். என்ன ஃபோட்டோ எடுக்கலாண்ணா? ஓகே வரட்டும் போலாமா? ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ஹைவேஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து செக் போஸ்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒகேனக்கல் போயிடுவேன். ரெண்டு சொல்லு. ஒரு வண்டிக்கு 20 தானா? இல்லை நமக்கு எடுத்துக்கலாம், அவங்க எடுத்துக்கிட்டோம். அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாதுல்ல. இருக்கா? முன்னாடி போகிறோம். நான் குளிக்க விடுவாங்களாண்ணா? சரி ஓகே தேங்க்ஸ். போகிறோம். இது எலிஃபண்ட் ஜோன் நினைக்கிறேன். இங்கே குரங்கு இருக்குது. குரங்கு எங்கே தான் இல்லை, எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. இங்கே எலிஃபண்ட்ஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போதைக்கு எந்த போர்டும் வைக்கல எலிஃபண்ட் ஜோன்ட்டு. ஹாய், இப்போ நாங்கள் ஒகேனக்கல்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே ஃபால்ஸில் குளித்தோம், லஞ்ச் சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். குளிக்கிறதுக்கு தான் இடம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக ஃபால்ஸில் போய் குளித்தோம். அப்புறம் அங்கே போய் நாட்டில் விட்டுட்டு கரெக்டாக நாங்கள் கிளம்பும் போது வந்து போலீஸ் வந்து கிளம்புங்கப்பா, எங்களை குளிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு சாப்பிட போனோம். அப்புறம் அங்கே ஒரு 1/2 hour லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் போலுமலை ஃபோர்ட் போகிறோம். ஸோ
ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து வருது. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோட் பக்கத்தில் இருக்குது. சன்செட்காக போகிறோம். எப்படி 1.5 hours ஆகும்னு சொல்லுது. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 4 o'clock ஆகுது. இப்படி ஒரு 5:15 நாங்கள் போக பார்க்குறோம். வி ஆர் லக்கி, நாங்கள் சன்செட் பார்ப்போம். நாங்கள் போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனோன்னா ஒரு 6:30 கிளம்புனா கூட 7:30 8 o'clockலாம் வீட்டுக்கு சேலம் போயிடலாம். ஸோ 8 o'clock போயிடுவோம். ஹாய், இப்போது நாங்கள் வாட்ஸ் தட் பெண்ணாகரம் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து பாலக்கோடுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு எக்ஸாக்டாக தெரில. ரோட் நல்லா இருக்கு. ஓ நோ, வெதர் இப்போ சேஞ்ச் ஆகுது. மேபி மழை பெய்யலாம்னு நினைக்கிறேன். பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் காலி. இன்று நீயாக வா, நாளை நாமாக, ஒன்ன பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா சேராமலே எல்லாம் கூத்தாடுதே லலலலலலலா. ஓ ஓகே, நாங்கள் தருமபுரியில் இருக்கோம். நான் என்னோடய ஃப்ரெண்டோட பைக் ஓட்டுறேன், RR310. ரைடில் இது நாங்கள் அப்பப்போ மாற்றி ஓட்டுவோம். எப்போயாவது போச்சுரா. இதோட டார்க் செம்மையாக இருக்கும். I just love this bike. ஸோ இப்போ நாங்கள் தருமபுரியிலேருந்து போகிற வழியில் ஏதோ ஒரு பேக்கரி இல்லை டீ கடை அந்த மாதிரி எதாவது பார்த்து நிறுத்தி டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சேலம் தான். கோலுமலை ஃபோர்ட் போகிறதா இருந்தது. திடீர்னு மழை வந்து எங்கள் பிளானையே ஸ்பாயில் பண்ணிருச்சு. அதனால் இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். கூல். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இனிமேல் இருட்டாயிரும். ஸோ நான் எதுவும் காட்ட மாட்டேன். நைட் டைமில் மோட்டோ vlogகும் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐ am checking out. You guys know the drill. Like the video, share the video, subscribe, and don't forget to press the bell icon. Bye bye.